மேடையில வீட்டிற்கும் எல்லா பெரியவங்கள, இந்த கலை உலகத்தை நிஜமாவே ரசிக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆர்வமா பேஷனட் டிக்னிட்ரீஸ்க்கு என்னோட வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியா, பிரஸ் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். வாழ்த்துக்கள். டைரக்டர் மகேந்திரன் சாரோட பேர்ல இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்றீங்க கண்ணன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆமா, நல்லபடியா நடக்கணும் அகாடமி. நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும், ஒரு நடிகையா இருந்தாலும், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும், பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், பிரசாத் மல்டிமீடியால வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படிச்சு ஒரு குறும்படம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும். அந்த அகாடமிக்குள்ள வந்து படிக்கும் போது தான் தெரிஞ்சது, எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமா வந்து படிக்கிறதுக்கு வராங்க. ஒரு பையன் ஐடியில இருந்து வரான், ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஆந்திரா, 2 பேர் ஆந்திரால இருந்து வராங்க. சம்பந்தமே இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி வயசானவங்க 50 வயசு 60 வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாத்ல வந்து என் கூட படிச்சிருக்காங்க. என்னோட முன் பேட்ச்ல பின் பேட்ச்ல படிச்சிருக்காங்க. குறும்படத்துல நடிக்கிறாங்க, ஆர்வமா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில நடிக்கிறதுக்கு. எனக்கு தினசரி ஃபோன் பண்றாங்க, மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமா இருக்காங்க சினிமா பத்தி, சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்தது அப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்க ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேர்ல ஆரம்பிக்கிறீங்க. அதனால அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கத்து கொடுங்க. கத்து கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது, சர்டிபிகேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன், அங்க படிக்கிற பசங்கள்ல நீங்களே தேர்ந்தெடுங்க யாரு நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க. அது டைரக்ஷனா இருக்கலாம், ஆக்டிங்ல இருக்கலாம், சினிமாடோகிராஃபிக்ல இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள வருவாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்கள்ல சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு அவங்க, ஆமா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, படம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த அகாடமியில இருந்து ஒரு 2 பேர் நீங்க சேர்க்கணும். நம்ம அகாடமியில இருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட, டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க அனுப்புங்க சார். அவங்களுக்கு ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணும் சார். இது தியரி மட்டும் பத்தாது, பிராக்டிக்கல்ல அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும். இது என்னோட சின்ன ஒரு இது. ஏன்னா இங்க படிச்சுட்டு மட்டும் பத்தாது, ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணணும். அந்த லொகேஷன்ல என்ன நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ், பிராக்டிகல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார். அதை நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க வந்து அவங்க கூட டைப் பண்ணி, டைரக்டர்ஸ் கூட டைப் பண்ணி, செல்வமணி சார் இருக்காரு, தானு சார் இருக்காரு, படம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா, பேரரசு சார் இருக்காரு, லெனின் சார் இருக்காரு, எடிட்டிங். ஓ மை காட், என்னோட குறும்படம் பத்தி சொல்லியே ஆகணும். லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நன்றி லெனின் சார். கண்டிப்பா இந்த மேடையில நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப லக்கி, எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது. நான் எவ்வளோ லக்கி. எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயம் தான். எல்லாமே ஒரு ஆர்வம் தான். நம்ம போடுற அந்த ஆர்வம், நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது.
ஸோ அந்த மாதிரி லெனின் சாரோட சப்போர்ட், ஓ மை காட், சச் அ ஸ்வீட் பர்சன். கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார், நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட். ஐயோ, அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். உடனே அவரு எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு. ஆமா சார், எடிட்டிங் செய்யணும். உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு, சும்மா சின்னதா ஒரு எடுத்திருக்கேன். எனக்கே பயம், ஐயோ என்ன சொல்வாரோன்னு பார்த்துட்டு. ஆனா அது எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எவ்வளவு அழகா அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லாம கண்டிப்பா முடியாது. அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும், அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இளையராஜா சாருக்கு எப்பவுமே நன்றி. ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு. குறும்படம் எல்லாம் ஓகே, லெட் இட் பி. இந்த அகாடமி நல்லபடியா நடந்து நிறைய இங்க பசங்கள் வந்து படிச்சு அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரிதிங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பா இந்த அகாடமி நல்லபடியா வரணும். நிறைய பேர் இங்க இருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும். நானும் புதுமை பித்தன் படத்துல ஒரு ஷெட்யூல், ஒரு ரன் ஷெட்யூல்ல வந்து மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ணாரு. ஆமா, ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி that I got a chance to work in sir's direction. அந்த டைம்ல எனக்கு தெரியல பெருசா. The only thing I knew he is a very big director. He's done very big films. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர. ஆனா அப்புறம் பயம், ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட், ஒரு பயம், நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்றும். பட் அவர் கூட அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்துல. So I was very lucky. So thank you so much. Thank you to everybody on the stage. All lovely people on the stage. எல்லாரும் கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது, முந்தா நேரத்தை. இன்னைக்கு சாரோட பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த விருது அடுத்த விருது 40 ஆண்டுகள் தொடர்ந்து குடியரசு தினத்தன்று